எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விடைத்தாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் அப்போது இருக்க தப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு என்னன்னா எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓப்பன் அப்பாக இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வராங்க, அந்த மீட்டூ பிரச்சனையில கொண்டு வராங்க. நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். பட் எல்லாருக்குமே அந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கு. பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எங்கேயும் இந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. அது தவிர்க்க முடியுமான்னு தெரியல. ஓப்பன் அப்பாக நம்ம தைரியமாக பேசுகிறோம். இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க ஓப்பன் அப்பாக கொண்டு வரணும். குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது, குறைக்கப்படலாம். அப்படிதான் ஒரு படம் வந்து வந்துச்சு ஆக்சுவலாக. டெல்லியிலலாம் இந்த மாதிரி ரெட் லைட் ஏரியா வந்துட்டு இருந்துச்சு. அப்போ குறைகள், கல்கட்டாலெல்லாம் குறைகள் வந்து தவறுகள் குறைக்கப்படும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்காது. கண்டிப்பாக நம்ம கல்ச்சர் வந்து அதை அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்காது, கொண்டு வர முடியாது. ஓப்பன் அப்பாக பெண்கள் கொண்டு வரதும், ஓப்பன் அப்பாக சொல்கிறதுல அந்த குறைகள் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து தைரியமாக வராங்க. ஓப்பன் அப்பாக இருக்கல ஸ்கூல்ஸில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து அந்த செக்ஸ்ன்ற வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் வந்து முகத்தை சுளிக்கிற மாதிரி இருக்காங்க. இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சின்ன குழந்தைலேருந்து அந்த பேட் டச் குட் டச் எல்லாம் இப்போ ஜனநாயகம் வரப்போகிற விஜய் சாரோட படமே அதோட மெயின் கருத்து அதுதான். அந்த குட் டச் பேட் டச் தான். அந்த தெலுங்கு படம் பாலையா சார் பண்ணதில் அது ஸ்கூல்ஸில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் அந்த எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் பெனிட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் தவறுகள் வந்து குறைக்கப்படும். ஆனால் அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா உட்கார வைக்கணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் மடியில் உட்காரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது அப்பா மடியாக இருந்தாலுமே தவறு தான். பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அது எல்லா அப்பா பேரண்ட்ஸாக இருக்க நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து குழந்தைங்களோட மைண்டில் அது பண்ணணும். குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். இண்டிவிஜுவலாக ஒரு 6 வயசு குழந்தை இல்லை, 5 வயசு குழந்தைலேருந்து அதை நீங்கள் ஃபீட் பண்ணணும். அது தவறான விஷயமே கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கற்றுக்கணும். அப்போ தான் அந்த பேரண்ட்ஸாக இருக்கும்போது குழந்தைங்க தனியாக இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பன் அப் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அது நிறைய பேர் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸ்லையும். கார்த்திக் பற்றி சொல்லணும்னா, சமீபத்தில் நான் மீட் பண்ணேன் கார்த்திகை. மீட் பண்ணி சரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று விடைத்தாள் இன்விடேஷன் நல்லா இருந்துச்சு சொன்னார். பட் என்ன ஒரு புதுசாக ஆனால் அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு ஷார்ட் ஃபிலிம்து. கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் பண்ணும்போது இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க. நடித்த தீபாக்கும் சரி, நேத்ரன் தீபா அவங்களும், அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல. சிந்துஜா, ஜீவிதா, இன்னொரு குட்டி பாப்பா. ஓகே, 3 பேருமே 3 கேரக்டரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஆஃபீஸில் ப்ளே பண்ண அவங்களும் சரி, ஸ்கூல்ஸில் ப்ளே பண்ண அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், ஒரு குறைகள் இருக்கும். கேமரா, மியூசிக், நடித்தவங்க யாராவது இருக்கும். எல்லாமே ப்ளசண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரேமில். அழகான காஸ்டிங், நல்ல மியூசிக், நல்ல கட்ஸ், எமோஷனை சூப்பராக சொல்லியிருந்தார் டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரம் நீங்கள் இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாமல் அடுத்த படத்துக்கு பண்ணலாம். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையால். இது ஷார்ட் ஃபிலிம் கணக்கில் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் கார்த்திக். ரொம்ப நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்ட்ரிக்காக சரியான கதையை பிடிங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்புள்ள நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்டர்ஷன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி ஒரு ஃப்ரெண்டோட சக்ஸஸை நம்ம விட்னஸ் பண்ணும்போது இருக்குமோ அது ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அண்ட் ஹியூஜ் அப்ளாஸ் டு யூ கார்த்திக். யூ டிட் அ வெரி குட் ஜாப். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, இட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உள்ள ஒரு ஃபிலிம் அந்த ஃபீல் தான் இருந்தது. அண்ட் த என்டையர் காஸ்ட் யூ டிட் ஸோ வெல். ஜீவிதா அண்ட் ஐ டோன்ட் ஸோ அதனால இது ஒரு விமனோட சக்ஸஸ் எப்படி ஒரு மென் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மென். ஸோ குட் மெசேஜ். அண்ட் ஃபைனலி ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்லா இருக்கு அண்ணா. ப்ளீஸ் நீங்கள் எழுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து
இது எனக்கு பர்சனலாக எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஒர்க் பிளேஸ் எல்லா பிளேஸ்லேயுமே. ஸோ டைரெக்டாக யாரும் வந்து சொல்ல முடியாது. லைக் அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மீடியா முக்கியமாக கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.